இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் புதுசாக ஒரு செடியை நடவு செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா மண்புழு உரம் எடுத்திருக்கோம். இந்த மண்புழு உரம் எங்கே கிடைக்குது அப்படின்னா, நம்ம கிராமத்திலே கிராம அலுவலகம் இருக்கும் இல்லையா, அங்கேயே எங்களுக்கு கிடைக்குது. அங்கேருந்து தான் நான் வாங்கியிருக்கேன். வாங்கி மாடியிலே கொஞ்சம் மண் இருந்துச்சு, செம்மண். ஸோ அந்த மண்ணு கூட அதை போட்டு கலவை எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த செடியை எங்கள் தோட்டத்துலேருந்து ஒரு 3 நாள் முன்னாடி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அந்த டைம் நடவு செய்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா, தண்ணியிலே போட்டு வச்சுருந்தேன். ஏன்னா தண்ணியில் அப்படி வச்சுருந்தோம்னா இது கெட்டு போகாது. ஏன்னா வயல் ஓரத்தில் தான் இது அதிகமாக நடவு பண்ணுவாங்க. இதை நடுறதுக்கு பார்த்திங்கன்னா, பழைய ஒரு குடத்தை வெட்டிட்டு கீழே பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கொஞ்சம் ஓட்டை போட்டிருக்கேன் தண்ணி போகிறதுக்கு. அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நியூஸ் பேப்பர்ஸ் போட்டுக்கிறேன். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஞ்ச இலை. இது மட்டுமே இதுக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம மாடி தோட்டத்தில் என்ட்ராகணும் அப்படின்றதுனால பெரிய அளவு எனக்கு ஐடியா இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இது கூட அதிகமாக மண்புழு உரம் தான் அதிகமாகவே சேர்த்துருக்கோம். ஏன்னா இது ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செம்மண் கலவையை இது கூட எடுத்துக்கிறேன். ஏன்னா மண் இல்லை அப்படின்னாலும் ரொம்ப நல்லா இருக்காது அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2 செடியையுமே எடுத்து நம்ம நடவு பண்ணலாம். இதை பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் கூவக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரை தாண்டி வேறு எந்தெந்த ஊர்லெலாம் இது கிடைக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் ஊரில் பரவலாக இது யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கடையிலையும் நார்மலாக கிடைக்கும். இது ஃபோட்டோவில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். எல்லா ஊர்லேயும் கிடைக்குதா அப்படின்றது தெரியல. ஸோ இதை 2 செடியை இப்போ நட்டுருக்கோம். நட்டுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மரவள்ளி கிழங்கு சின்னதாக ஒன்று வளருமான்றது பார்க்குறதுக்கு சின்னதாக நட்டு வச்சுருந்தேன். அது கூட பக்கத்துலேயே கொண்டு போய் வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணிக்கு சின்ன ஒரு 2 லிட்டர் பாட்டிலில் சின்னதாக மூடியில் ஓட்டை போட்டு அதை வச்சு பார்த்திங்கன்னா தண்ணியை ஊற்றிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்டேட் கொடுக்குறேன்.